Hello guys, welcome to BT International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS, NCLEX and OET training. So Jigmer online registration process start ஆயிடுச்சுங்க. ஸோ 19th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெமோ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஜிக்மர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இங்கே நான் அதுதான் டைப் பண்ணியிருக்கேன், ஜிக்மர் சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த மாதிரி jigmer.edu.in அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே வந்து லைனாக வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாப்ஸ், அனௌன்ஸ்மெண்ட், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், கான்டாக்ட் அஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி jigmer.edu.in இதுதான் வந்து ஹோம் பேஜ். இதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஜாப் அதில் போங்க. அப்படி போனீங்க அப்படின்னாலே இது வந்து செகண்ட் பேஜ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்க இது வரைக்கும் என்னென்னலாம் ஜாப்ஸ் வந்து அவங்க என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை டைட்டிலோட அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சீரியல் நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த சீரியல் நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேரியஸ் குரூப் பி அண்ட் சி போஸ்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இன் ஜிக்மர் பாண்டிச்சேரி 2024 இருக்குல்லங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அப்ளை ஆன்லைன் லிங்க் அப்படின்னு 3rd நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இந்த அப்ளை ஆன்லைன் லிங்க் இதை தான் வந்து இப்படி கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். பேஜ் லோட் ஆன உடனே உங்களை வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் வந்து லேப்டாப்பில் குரோம் இல்லை மொரிசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வெர்ஷன் 4.0 அண்ட் அபவ், iOSல வந்து வெர்ஷன் 9 அண்ட் அபவ் அதில் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லி ஒரு ஹைலைட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதை தொடர்ந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகன் நேம் அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும், ஃபோன் நம்பர் அண்டு இமெயில் ஐடியெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து இங்கே படிக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி கேட்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், அதாவது உங்களோட நேம் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்களோட நேம் வந்து ப்ராப்பராக வந்து கொடுங்க. சர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், சர் நேம் எது எங்கெங்கே வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. எந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் நேம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஃபைன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அதே மொபைல் நம்பரை வந்து நீங்கள் திருப்பி வந்து டைப் பண்ணுவீங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுவீங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அப்போ தான் அவங்க எந்த விதமான கான்டாக்ட் உங்களோட பண்ணணும்னு நினச்சாலும் ஈஸியாக அவங்கள வந்து ரீச் பண்ண முடியும். உங்களோட ஃபாதரோடதோ இல்லை பிரதரோடதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ சேம் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் திருப்பி இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கன்ஃபர்மேட்டரி மொபைல் நம்பர். அண்ட் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே. நோ நீட் டு வரி அபவுட் தட். அதுக்கப்புறமா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரியான மொபைல் நம்பர், சரியான இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே இமெயில் ஐடியை நீங்கள் இங்கே டைப் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரே இமெயில் ஐடியை நீங்கள் 2 வாட்டி டைப் பண்ண போகிறீங்க. சரியா? அடுத்து நீங்கள் டிக்ளரேஷனில் ஐ அக்ரின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டிக் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த கேப்சாவை வந்து அப்படியே வந்து இங்கே கீழே வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ரீவெரிஃபைன்னு இருக்குல்ல, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? ஃபைன். ஸோ நீங்கள் இப்போது நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்குல்ல, நான் அந்த ஒரு டெஸ்க்டாப் சைட்டில் தான் போயிட்டு இப்போ இந்த வீடியோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆன்லைன் ஃபில் பண்ணுறதும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸோ நீங்களும் வந்து இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இந்த 3 டாட் எப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த நியூ டேப், ஹிஸ்ட்ரி, டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். சிஸ்டமில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபோனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்ன கேட்டால் லேப்டாப், டெஸ்க்டாப்பில் ஃபில் பண்ணுறது தான் வந்து 100% சேஃப், கரெக்டான மெத்தட். பட் ஃபோனில் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் நான். ஏன்னா அதில் நீங்கள் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கீபேட் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிடும் உங்கள் ஃபோனையே. சரியா? ஸோ அதனால் பெட்டர் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் பண்ணுங்கள். ஃபோனில் ரெக்கமெண்டடு கிடையாது. சரியா? ஃபைன். பட் ஸ்டில் ஃபோனில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபைன். ஸோ லாகின் நீங்கள் ரீவெரிஃபை கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே லாகின் சொல்லியிருக்குல்லங்க, ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணாலே திருப்பி வந்து நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட ஹோம் பேஜ் வந்து இன்றைக்கி இப்போ ஓப்பன் ஆகிடுச்சிங்க. சரியா? ஸோ இப்போ இப்படி தான் இருக்க போது. நான் ஆல்ரெடி ஃபார்ம் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு நேம் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக, மீன்ஸ் டெமோ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி தான் இப்போ மீன்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குங்க.
ஓகேங்களா? இந்த 6 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது அதே மாதிரி உங்கள் பேர் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணி தான் நீங்கள் லாகினே பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாக அதிலே இருக்கும், நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவை கிடையாது. சரியா? அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்க இடத்துல வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் 10th இல்லைனா 12th இதில் வந்து எப்படி வந்து மோஸ்ட்லி 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதே டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். சரியா? ஃபைன். ஸோ அதுக்கப்புறமா ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம், மேரிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம், இல்லைனா யாரும் இல்லை அப்படின்னா கார்டியனோட நேம், மதரோட நேம், உங்களோட மொபைல் நம்பர். உங்கள் மொபைல் நம்பர் ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே இருக்கும், நீங்கள் திருப்பி டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. இமெயில் ஐடியும் இன்பில்ட்டாக இருக்கும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இந்த இடத்துல வரும். சரியா? அடுத்து போஸ்ட் டீடைல்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாலே தெரியும். அது பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன், ஃபோனில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கீபேட் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடும். சரியா? ஸோ அதனால் ஃபோனில் வந்து இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து பண்ணாதீங்க. கேர்ஃபுல்லாக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணுங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. சரியா? ஃபைன். ஏன்னா இவங்க வந்து மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணுறதுக்குலாம் வந்து நான் தனியாக ஒரு டேட் கொடுப்பாங்கல்ல நார்செட்டில், அது மாதிரிலாம் இவங்க எதுவுமே கொடுக்கல. ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் ஆஃபீஸர். அண்ட் ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் எனி அதர் போஸ்ட், இதில் வந்து நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் டொமிசைல் அண்ட் கேட்டகரி டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷனாலிட்டி இந்தியன். அண்ட் கேண்டிடேட் ஓன் கேட்டகரி, நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, யூஆரா, இங்கே பாருங்கள், யூஆரா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கேட்குது, எதர் பேங்க் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஓட்டர் ஐடி. இந்த காலம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும், அப்படியே விட்டுறக்கூடாது. எஸ்னா எஸ் கொடுக்கணும், நோனா நோன் கொடுக்கணும். சரியா? ஸோ ஓட்டர் ஐடி. ஸோ உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்புறமா பேங்க் பாஸ்புக் இல்லை, ஆனால் என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குன்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்க உங்களோட நம்பரை வந்து கரெக்டாக வந்து இந்த ஓட்டர் ஐடி மென்ஷன் ஆகிருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். சரியா? அடுத்து ஓட்டர் ஐடியில் உங்களோட பேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேரை வந்து கரெக்டாக வந்து இங்கே போடுங்க. அந்த ஓட்டர் ஐடியில் இருக்க பேரும் உங்களோட பேர் நீங்கள் வந்து என்ன நேம் ஆஃப் த கேண்டிடேட்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அது ரெண்டுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். அது மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டு ஹேவ் பாஸ்போர்ட். ஸோ இதெல்லாமே நோ கொடுத்துருங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு வந்து எஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கும், அதனால தான் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க பேங்க்கில், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரூஃபாக காட்டலாம். நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் இங்கே காட்டுறீங்களோ அதை வந்து ஹால் டிக்கெட்டோடு நீங்கள் கொண்டு போகணும் எக்ஸாம் ஆளுக்கு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபைன். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். இந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்க்கு வந்திருக்கேன். அதாவது செகண்ட் பேஜுக்கு வந்திருக்கேன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ எக்ஸ் சர்வீஸ் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. நோ மீன்ஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்களே, அதில் எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கான ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன டைப் ஆஃப் உங்களுக்கு ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது முடிச்ச அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 3 years கண்டினியூஸாக சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அன்ரிசர்வ்டில் வந்தால் கூட 5 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிசியில் வரீங்கன்னா 8 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 10 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயில் கண்டினியூஸாக 3 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை, நான் நார்மலாக தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. சரியா? அதர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எஃப்ஐஆர் உங்கள் பேரில் இருக்கா, எப்போவது அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா, ஏதாவது கோர்ட் லாவில் வந்து மாட்டியிருக்கீங்களா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நோ கொடுத்துருங்க. சரியா? அண்ட் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபைன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ப்ராப்பரான அட்ரஸை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அட்ரஸ் லைன் 1 லைன் 2 உங்களோட டோட்டல் அட்ரஸ் வந்து லைன் 1 கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் லைன் 2 எடுத்து அந்த லைன் 2லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணலாம். சரியா? ஸோ இது எல்லாமே ரெண்டுமே சேர்த்து ஒரே அட்ரஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைனா லைன் 2லேயும் நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட், நீங்கள் என்ன ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆந்திரா, தமிழ்நாடுனா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது சென்னையா, வெள்ளூரா, ராணிப்பேட்டை, அது வந்து போட்டுக்கோங்க. அதோட போஸ்டல் கோடு வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து போட்டுக்கோங்க. பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சேம்னா எஸ் கொடுங்க, சேம் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் செப்பரேட்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே எஸ் வந்து கொடுத்துருக்கேன். பர்மனெண்ட் அட்ரஸும் டெம்பரரி அதாவது கரண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள்.
மேலே வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்னா கரண்ட் அட்ரஸ், ஓகேங்களா. பர்மனெண்ட் அட்ரஸ்னால் கரெக்டாக உங்களோட பர்மனெண்ட்டான அட்ரஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே சேம்னா எஸ் கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக அதுவே வந்துடும். சரியா, அப்படி இல்லை அப்படின்னா தனித்தனியாக நோன் கொடுத்துட்டு தனித்தனியாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து திருப்பி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த பேஜில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க பார்ப்போம். இதில் வந்து ப்ளீஸ் செலக்ட் சீரியல் நம்பர் ஃபார் யுவர் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து சீரியல் நம்பர் 1, சீரியல் நம்பர் 2, சீரியல் நம்பர் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, சீரியல் நம்பர் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் தான். பிஎஸ்சி இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். நீங்கள் எதர் பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இது பாருங்கள், சீரியல் நம்பர் 1 அப்படி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சீரியல் நம்பர் 1 வந்துருச்சா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் வருது. இது சீரியல் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் வந்துடும். சீரியல் நம்பர் 2ல ஓகே, சீரியல் நம்பர் 3 வந்திருக்கு பாருங்கள், டிப்ளமோ இன் ஜிஎன்எம். இதில் வந்து 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சீரியல் நம்பர் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். ஓகே, இந்த கீபேட் வந்து இது மாதிரி வந்து நின்றுடும், அதனால தான் ஃபோனில் மட்டும் ஃபில் பண்ணாதீங்க எப்பயுமே. சரியா, 1 and 3 தான் இதில் கிளிக்கே ஆகுது. ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ சீரியல் நம்பர் 2ல இதுதான் விஷயங்க, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. சீரியல் நம்பர் 1ல பிஎஸ்சி நர்சிங், சீரியல் நம்பர் 2ல போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், சீரியல் நம்பர் 3ல டிப்ளமோ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீரியல் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீடிங் பண்ணுங்கள். சரியா, ஸோ சீரியல் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இது வந்து கேட்கும். அதுக்கு முன்னாடி பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது 10th ஸ்டாண்டர்டில் நேம் ஆஃப் த போர்டு கேட்குது. நீங்கள் ஸ்டேட் போர்டில் முடிச்சிருக்கீங்களா, இல்லை சிபிஎஸ்சியில் முடிச்சிருக்கீங்களா, இல்லை மெட்ரிகுலேஷனில் முடிச்சிருக்கீங்களா, ஸோ என்ன போர்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஸ்கூலோட பேர், அதுக்கப்புறமா வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இதில் வந்து சிஜிபிஏ, கிரேட், மார்க் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் வந்து பர்சன்டேஜ் போயிடுங்க, பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் டோட்டலாக, மேக்ஸிமம் மார்க் இப்போ 100க்கு 80 மார்க் எடுத்திருக்கோம். ஸோ 100 இஸ் த மேக்ஸிமம் மார்க், ஓகேங்களா. ஸோ அந்த மேக்ஸிமம் மார்க் போட போகிறீங்க அண்ட் அப்டைன் மார்க் வந்து நீங்கள் இங்கே போட போகிறீங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து 80 அண்ட் இயர் ஆஃப் பாசிங் 2009. ஸோ இதில் வந்து நான் ரேண்டமாக போட்டிருக்கேன், உங்களோட எதுவோ அது பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எந்த இயரில் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் போடுங்க. சரிங்களா, டிவிஷனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்திருக்கீங்களா, இல்லை டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்கீங்களா, இல்லை செகண்டில் வரீங்களா, இல்லை தேர்டில் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் தான் வரும், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். ஸோ என்ன டிவிஷனில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கீங்களா, செகண்ட் கிளாஸில் முடிச்சிருக்கீங்களா, தேர்ட் கிளாஸில் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டே போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டுனா நீங்கள் எதுவுமே எந்த ஃபெயிலுமே ஆகாமல் நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வரும். ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னா செகண்ட் கிளாஸில் வரும். சரியா, அண்ட் இன்டர்மீடியட் 12th ஸ்டாண்டர்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் என்னெல்லாம் டீடைல்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்டுக்கும் ஃபில் பண்ண போகிறீங்க. அதனால் நோ நீட் டு வரி அபவுட் தட். அதுக்கப்புறமா அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா இந்த டிப்ளமோவோட டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அதாவது டிப்ளமோ இன்ஸ்டியூட் பாஸ் ஃப்ரம், எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கீங்க, இன்ஸ்டியூட் ரெகனைஸ்ட் ஆர் நாட். ஸோ ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெகனைஸ்ட் ஆயிருக்கா, இல்லை இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரெகனைஸ்ட் ஆயிருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ. ஸோ எஸ் தான் நீங்கள் கொடுத்தாகணும். அதில் என்னென்னலாம் சப்ஜெக்ட், எஸ்பெஷலி நீங்கள் ஃபைனல் இயரில் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் மார்க், எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எடுத்தீங்க அதை வந்து பர்சன்டேஜில் வந்து மார்க் அப்டைனில் போடுங்க. மேக்ஸிமம் மார்க் எவ்வளவோ அதை வந்து போட்டு விடுங்க. அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், உங்கள் ஃபைனல் இயரில் மார்க் ஷீட்டில் எந்த மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து வந்திருக்கோ அது வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டில் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இருக்கும், கோர்ஸ் கம்ப்ளீஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுக்கலாம். டிவிஷனும் சேம் தான், ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா. அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா செகண்ட் வரும். சரியா, இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் வரும். ஸோ கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்மெண்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பிஎஸ்சி நர்சிங் எந்த இன்ஸ்டியூட் பாஸ் பண்ணியிருக்கீங்க, சேம் நம்ம டிப்ளமோவில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ அதே தான் நீங்கள் வந்து பிஎஸ்சிலேயே வந்து வரப்போகுது. இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணணும், இந்த ஆப்ஷன்ஸை. சரிங்களா, ஃபைன். ஸோ இது எல்லாமே முடிச்ச அப்புறமா ஏதாவது ஹையர் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் எதனா வச்சுருக்கீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், போஸ்ட் கிராஜுவேஷன் இன் டிப்ளமோ டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஹையர் டிகிரி அப்படின்னா எம்எஸ்சி ஏதாவது முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்ச அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ். எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இவங்க முக்கியமாக என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அடுத்து போடணும். அதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடுத்து போடணும். அதாவது லேட்டஸ்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஆர்கனைசேஷன். இது வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பிஎஸ்சிக்கும் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சிக்கும் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல, ஆனால் வந்து டிப்ளமோக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் இதை வந்து கவனமாக கவனிங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அங்கே என்ன போஸ்ட்டில் வந்து இருந்தீங்க, ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கீங்களா,
ஓகே, டேட் ஸ்டார்ட் ஆஃப் சர்வீஸ் எப்போ வந்து நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன டேட் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் வந்து போடுங்க. எப்போ நீங்கள் முடிச்சிங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்றைக்கு முடிச்சிருக்கீங்க, என்றைக்கு வந்து நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்தீங்களோ அந்த டேட் வந்து போடுங்க. இல்லை கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கான டேட்டை போடுங்க. இப்போது நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான டேட்டை போடுங்க. சரியா? முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்றைக்கு நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்தீங்களோ அந்த ஒரு டேட்டை போடணும். இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கான டேட், என்றைக்கு நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அன்றைக்கான டேட்டை போடுங்க. சரியா? ஃபைன். உங்களோட பே ஸ்கேல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேலரி வந்து இங்கே போட்டு விடுங்க. லென்த் ஆஃப் சர்வீஸ் அது எவ்வளவோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? உங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 800 kbps தான் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனை போய் பார்த்துருங்க. அடுத்து உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட் நியூ ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது பாருங்கள். இந்த ஆட் நியூ ரோ காலம் இங்கே போயிட்டு நீங்கள் அடிஷ்னலாக 7 ரோஸ் வரைக்கும் வரும். உங்ககிட்ட 7 எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருந்தால் பண்ண முடியாது. சரியா? ஃபைன். ஸோ ஏதாவது ரோ டெலிட் பண்ணோம் அப்படின்னா டெலிட் லாஸ்ட் ரோ இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். டோட்டலாக எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அதுவே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். சரியா? அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் உங்களோட ஆர்என் நம்பரை வந்து நீங்கள் போடுங்க. ஆர்என் சொல்லிட்டு நர்சிங் நம்பர், ரெஜிஸ்டர்ட் நர்ஸ், அண்ட் ஆர்எம் சொல்லிட்டு ரெஜிஸ்டர் மிட்வைஃப் நம்பர் ரெண்டுமே வந்து நீங்கள் போடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சிட்டி வந்து கேட்கும். ஸோ 6 சிட்டிஸ் வந்து அவங்க ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா ரேண்டமாக போட்டிருக்கேன். ஸோ டெஸ்ட் ஸ்டேட் 1 தெலுங்கானா, ஸ்டேட் 2 கேரளா, ஸ்டேட் 3 வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக போட்டிருக்கேன். ஸோ டெஸ்ட் ஸ்டேட் 1 தெலுங்கானாவில் இது வந்து ஸ்டேட் அண்ட் இது வந்து சிட்டிஸுங்க. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டேட், இது வந்து சிட்டிஸ். சரிங்களா? ஸோ தெலுங்கானாவில் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் வந்து எக்ஸாம் எழுதணும்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேரளாவில் திரிஷூர்னு போட்டிருக்கேன். வெஸ்ட் பெங்காலில் கொல்கட்டான்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாண்டிச்சேரியில் என்ன சிட்டி வருதோ அதை வந்து நீங்கள் போடலாம். சரியா? ஃபைன். அண்ட் தமிழ்நாட்டில் என்ன சிட்டி வருதோ அதை நீங்கள் போடலாம். சென்னையா, வெள்ளூரா, ஏதோ ஒன்று போடலாம். சரியா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து எது பக்கத்துலையோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா சென்னைக்கு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வெள்ளூருக்கு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். சரியா? ஃபைன். ஸோ டோட்டலாக 3 ஸ்டேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்டு அந்த ஸ்டேட்டுக்கு பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது முடிச்சுட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அப்புறமா டாக்குமெண்ட் அண்ட் பேமெண்ட். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் பேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுவோம். எப்படி வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க பாஸ்போர்ட் சைஸ், அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் போதும். ரியல் டைம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் இங்கே வந்து எதுவுமே கேட்கல ரியல் டைம் ஃபோட்டோ பற்றி. வெறும் வந்து ப்ரீசேவ்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்கேன்டு சிக்னேச்சர் பிளாக் பெனில் தான் நீங்கள் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஆல்ரெடி நான் போட்ட அந்த டீட்டெயிலான ஜிக்மர் நோட்டிஃபிகேஷன் போய் வீடியோ போய் பாருங்கள். அண்ட் அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சரியா? ஸோ மோஸ்ட்லி ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட்ஸ், ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரே பிடிஎஃபாக மாற்றி கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். சரியா? ஃபைன். அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ நான் வந்து அன்ரிசர்வ் கொடுத்ததால 1500 rupees வந்து வருது. நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எதை வேஸ்ட் பண்ணி வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல நான் ப்ளூவில் டிக் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லாமே டிக் மார்க் பண்ணி இங்கே கொடுத்துருக்க இந்த கேப்சாவையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஓகே லாஸ்ட்டாக வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். சப்மிட் கொடுத்த அப்புறமா ஒரு ப்ரிவ்யூ, சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ பார்த்துருங்க. ப்ரிவ்யூ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக ஒரு ப்ரிவ்யூ வந்துடும். கேண்டிடேட்டோட பர்சனல் டீட்டெயில்ஸு, போஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணீங்களோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ செக் பண்ணிவிட்டு அது ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. ஸோ நீங்கள் இப்படி சப்மிட் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே அது சப்மிட் ஆகிட்டு ஒரு பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து வரும். அந்த பிரிண்ட் உடனே கொடுத்து அந்த நீங்கள் இது வரைக்கும் பண்ண அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பிரிண்டட் காப்பியில் எடுத்து வச்சுக்கோங்க. 1க்கு 2 பிரிண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். இது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் எவ்ரிடே மார்னிங் நாங்கள் யூடியூப்பில் ப்ராப்பராக கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாமுக்கு. அதை மிஸ் பண்ணாமல் மேஜிக் பில்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் டாப்பிக்கில் வந்து உங்கள்கிட்ட அது வந்து ரீச் ஆகும். ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், மீன்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். ஒரு டீ பிரேக்லையோ இல்லைனா ஒரு லஞ்ச் பிரேக்லையோ இல்லை காஃபி பிரேக்லையோ ஏதோ ஒரு பிரேக்கில் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.